நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சச்சின் சதத்தால் சாய்ந்த சேலம் ஸ்பார்டன்ஸ். கோவை கிங்ஸ் அணி அபார வெற்றி. ஸ்ரீராம் கேபிட்டல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் TNPL கிரிக்கெட் போட்டியில் கோவை கிங்ஸ் அணி சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை 68 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள NBR கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் சச்சின் விளாசிய அதிரடி சதம் SKM சேலம் ஸ்பார்டன்ஸின் பிளே ஆஃப் கனவுகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த போட்டியில் வென்றியிருந்தால் 8 புள்ளிகளை பெற்று சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், நடப்பு சாம்பியன்களான திண்டுக்கல் டிராகன்ஸ் மற்றும் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஆகிய அணிகளுக்கு பின்னால் 4வது மற்றும் கடைசி பிளே ஆஃப் இடத்தை பிடித்திருக்கும். முன்னதாக முதலில் டாஸ் வென்ற சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. கோவை கிங்ஸ் அணியின் தொடக்க வீரர் சச்சின் ஆரம்பம் முதலில் அதிரடியாக விளையாடி 70 பந்துகளில் 116 ரன்கள் குவித்து மிரட்டினார். அவருக்கு உறுதுணையாக ஷாருக் கான் 14 பந்துகளில் 45 ரன்களும், விஷால் வைத்யா 25 பந்துகளில் 29 ரன்களும் எடுத்தனர். பின்னர் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் கோவை கிங்ஸ் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன்கள் என்ற வலுவான ஸ்கோரை எட்டியது. சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியின் பந்து வீச்சில் பொய்யாமொழி 30 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், சன்னி சந்து 32 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், முகமது 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார். 204 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமுடன் இலக்குடன் களமிறங்கிய சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி கோவை கிங்ஸ் அணி பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. அபிஷேக் 19 பந்துகளில் 32 ரன்களும், ஈஸ்வர் 16 பந்துகளில் 29 ரன்களும், நிதிஷ் ராஜகோபால் 21 பந்துகளில் 22 ரன்களும் எடுத்தனர். ஆனால் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து வந்ததால் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி 19.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 135 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. கோவை கிங்ஸ் அணியின் பந்துவீச்சில் வித்யுத் அபாரகமாக பந்துவீச்சில் 4 ஓவர்கள் வீசி 23 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ரமேஷ் திவாகர் 3 விக்கெட்டுகளையும் கபிலன் 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.